தில்லை வாழந்தன தமடியார் குமடியேன் திருநீல கண்டத்து குயவனா கடியேன் இல்லையே என்னாத இயற்பகை குமடியேன். தேவாசிரிய மண்டபம்னா சிவனடியார்கள் எல்லாரும் கூடி ஒன்னா சேர்ந்து தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல பெருமானுக்கு புனுகுதான் சாத்துறாங்க. ஏன்னா அது மண்ணுக்கு அடையாளமா. திருக்காலஹஸ்தியில கருவறைக்குள்ளார இருக்க தீபம் ஆடிட்டே இருக்கும். எப்போ தீபம் ஆடும்? காத்தோட்டம் இருந்து ஆடும். ஏன்னா அது காற்றுக்கு அடையாளம். திருவண்ணாமலையில காலையில 5 மணிக்கு போனாலும் அண்ணால் அடிக்கும் சிவபெருமான் கிட்ட. ஏன்னா அது அக்னிக்கு அடையாளம். சிதம்பரத்துல சிதம்பரத்தோடைய ரகசியம் ஆகாயத்துக்கு அடையாளம். புரோவோக் பக்தி சேனல் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை ஆழ்வார் ஸ்ரீமதி. திருவாரூர் என்ற பிரசித்தி பெற்ற சிவஸ்தலம். இங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு பெயர் தியாகராஜன், தியாகேஷா, தியாகராஜன் அப்படின்னு பேர். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ தான் திருவாரூர் தேரோட்டம்னு ரொம்ப பிரசித்தியாக நடந்துச்சு. அந்த ஆரூரா தியாகேஷான்ற தேரோட்டம் நடக்க, அப்படி இந்த திருவாரூர் கோயிலை பற்றி சொல்லணுன்னா, ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த திருவாரூருக்கு இந்த திருவாரூர் பெருமானை தரிசிக்கிறதுக்கு வரும்போது இந்த திருவாரூர் கோயிலில் ஒரு ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னா, தேவாசிரிய மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கு. என்ன இந்த தேவாசிரிய மண்டபம்? தேவாசிரிய மண்டபம்னா சிவனடியார்கள் எல்லாரும் கூடி ஒன்னா சேர்ந்து தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அப்படின்னு ஓங்கி ஒலித்த இடம்தான் இந்த தேவாசிரிய மண்டபம். சிவனை தரிசிக்க வழிய அடியார்களும் யாரா இருந்தாலும், பக்தர்களும் அடியார்களும் யார் வந்தாலும் இந்த தேவாசிரிய மண்டபத்தை தரிசிச்சுட்டு தான் தியாகேஷ பெருமானை தரிசிக்க முடியும். ஒரு சமயம் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து தேவாசிரிய மண்டபத்தை தரிசிக்காமையே உள்ள போயிடுறார். உடனே ஒரு அடியார் வந்து சொல்றார், ஐயா, நீர் ஒரு அடியாரா இருப்பினும் தேவாசிரிய மண்டபத்தை தரிசிக்காம போகின்றீரே அப்படின்றார். உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஓடோடி வந்து பார்த்தா அத்தனை அடியார்கள் குமிஞ்சு கிடக்குறான். அத்தனை அடியார்கள் இருக்காங்க. இதை பார்த்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த தியாகேஷ பெருமாள் கிட்ட வேண்டார், தியாகேஷா, தியாகராஜா, இத்தனை அடியார்கள் இருக்காங்களே, இவர்களுடைய அடியை நான் எப்பவுமே தொழணும், இவர்களுடைய அடியை நான் எப்பவுமே தொழணும் அப்படிங்கிற. உடனே தியாகேஷ பெருமான் சொல்ற, இவர்களுக்காக நீ ஒரு பாட்டு தான் பாட அப்படிங்கிற. உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்ற, நான் பாடுவதா? நான் எப்படி பாட முடியும்? எனக்கு பாட தெரியாதே அப்படிங்கிற. உடனே தியாகேஷ பெருமான், நானே ஈடெடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற. தியாகராஜன் பேர் வச்சிருக்க எல்லாருமே நல்லா பாடுவா போல இருக்கு. அதனால அவர் அங்கேருந்து ஈடெடுத்துக்கிறார். தில்லை வாழந்தன தம்மடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த எல்லா தில்லை வாழந்தனர்களையும் போற்றி புகழ்ந்து ஒரு பாட்டை பாடுற. தில்லை வாழந்தன தமடியார் குமடியேன் திருநீல கண்டத்து குயவனா கடியேன் இல்லையே என்னாத இயற்பகை குமடியேன் இளையான் தன் குடிமாறனடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லல் மெய் பொருளு கடியேன் விரி பொலிசுல் குன்றைய விரல் மிண்டர் கடியேன் அல்லி மென் முல்லையன் தரமர் நேதி கடியேன் ஆரூர நானூரில் அம்மான் காலே ஆரூர நானூரில் அம்மான் காலே
பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன், பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கு அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன், முழு நீரு பூசிய முனிவர்க்கு அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தால் அடியார்க்கு அடியேன், ஆரூர நானூரில் அம்மானு காலே, ஆரூர நானூரில் அம்மானு காலே. இப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அருள் புரிஞ்ச இந்த சிவபெருமான் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதி. இந்த பிரபஞ்சம்ங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள்னா நீர், நிலம், மண், காற்று, ஆகாயம். இதுதான் அந்த பஞ்சபூதங்கள், 5 எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல பெருமானுக்கு புனுகுதான் சாத்துறாங்க. ஏன்னா அது மண்ணுக்கு அடையாளமா. திருக்காலஹஸ்தியில கருவறைக்குள்ளார இருக்க தீபம் ஆடிட்டே இருக்கும். எப்போ தீபம் ஆடும்? காத்தோட்டம் இருந்து ஆடும். ஏன்னா அது காற்றுக்கு அடையாளம். திருவானைக்காவல்ல அது அப்புலிங்கம், தண்ணி சலசலான்னு ஊறிட்டே இருக்கும். அது நீருக்கு அடையாளம். திருவண்ணாமலையில காலையில் 5 மணிக்கு போனாலும் அண்ணால் அடிக்கும் சிவபெருமான் கிட்ட. ஏன்னா அது அக்னிக்கு அடையாளம். சிதம்பரத்தில் சிதம்பரத்தோடைய ரகசியம் ஆகாயத்துக்கு அடையாளம். இப்படி இந்த நமச்சிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தில் நாங்கிறது நிலம், நம்ம கால்களை குறிக்கிறது. மாங்கிறது நீர், நம்மளுடைய வயிற்றை குறிக்கிறது. சீங்கிறது நெருப்பு, நம்மளுடைய இதயத்தை குறிக்கிறது. வாங்கிறது வாயு, நம்ம கழுத்து பகுதியை குறிக்கிறது. ஏங்கிறது ஆகாயம், நம்மளுடைய சிரசை குறிக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சிறப்பு மிக்க இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம எந்த நிலையிலையும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரு ராமலிங்க வள்ளலார் சுவாமிகள் எப்படி சொல்கிறாருன்னா, பெற்ற தாய் தனே மக மறந்தாலும், பிள்ளையே பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று மெய்ப்பது மறந்தாலும், மற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு சொல்கிறார். சிவவாக்கியர் என்ற ஒரு சித்தர், அவர் இந்த பஞ்சாட்சர நாமத்துடைய மகிமையை தன்னுடைய ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி என்ற பாடலில் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நமக் சிவாய ஓம், ஓம் நமக் சிவாய ஓம், நமக் சிவாய ஓம், ஓம் நமக் சிவாய ஓம், நமக் சிவாய ஓம், ஓம் நமக் சிவாய ஓம், நமக் சிவாய ஓம், ஓம் நமக் சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பெண், என்னிலே இருந்திருந்து யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யானோ கொண்டேனே. ஓம் நமக் சிவாய ஓம், ஓம் நமக் சிவாய ஓம், நமக் சிவாய ஓம், ஓம் நமக் சிவாய ஓம், நமக் சிவாய ஓம், ஓம் நமக் சிவாய ஓம், நமக் சிவாய ஓம், ஓம் நமக் சிவாய. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகான், அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரே, அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பல திலாடுமே. ஓம் நமக் சிவாய ஓம், ஓம் நமக் சிவாய ஓம், நமக் சிவாய ஓம், ஓம் நமக் சிவாய ஓம், நமக் சிவாய ஓம், ஓம் நமக் சிவாய ஓம், நமக் சிவாய ஓம், ஓம் நமக் சிவாய. அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ, செம்போ நம்பலத்துள்ளே தெளிந்ததே சிவாயமே. ஓம் நமக் சிவாய ஓம், ஓம் நமக் சிவாய ஓம், நமக் சிவாய ஓம், ஓம் நமக் சிவாய ஓம், நமக் சிவாய ஓம், ஓம் நமக் சிவாய ஓம், நமக் சிவாய ஓம், ஓம் நமக் சிவாய. மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்களம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார், நன்களம்
கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவர் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயமீசரே. ஓம் நமக் சிவாய ஓம். ஓம் நமக் சிவாய. 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 இங்க மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் அப்படின்னு ஒரு பதம் போடுறார் சிவவாக்கிய சித்தர். அதாவது மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார். ஒரு மண் பானை கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா எதுக்காவது உதவுமே, ஒரு செடி போடுறதுக்காவது உதவுமேன்னு எடுத்து எடுத்து வைப்போம். இதே ஒரு வெங்கல பானை கீழே விழுந்து ஒடுங்கிடுச்சுன்னா எதுக்காவது உதவுமே, தங்க விலை மாதிரி இதுவும் ஒரு நாள் ஏறும் 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 பரனில் தூக்கி வைப்போம். அதே இந்த விலை மதிப்பில்லாத இந்த உடல்ல இருந்து ஜீவன், அதாவது ஆன்மா பிரிஞ்சிடுச்சுன்னா இனிமே இது பிணம். வீட்டில் வச்சா நாரும் ஒன்று புதைப்போம், இல்லாட்டி எரிப்போம். அப்படி இந்த விலை மதிப்பில்லாத இந்த உடல் மேலே, அந்த உடல் சுடுகாட்டில் புதைக்கப்படும் போதோ எரிக்கப்படும் போதோ அந்த உடல் மேலே நீ நின்று ஆடுவது என்ன மாயம் ஈசரே அப்படின்னு சிவவாக்கிய சித்தர் கேட்குறார். இப்படி ஆதியும் அந்தமும் இல்லாத இந்த சிவபெருமானை தரிசிக்கிறத எப்படி தரிசிக்கணும், எந்த முறையில் நம்ம தரிசிக்கணும் அப்படிங்கிறத திரு அருட்பிரகாச வள்ளலார் சுவாமிகள் எப்படி சொல்கிறாருன்னா, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நினைந்து நினைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. அதாவது அவர் இப்படியெல்லாம் வழிபட்டதுனால மரணமில்லா பெருவாழ்வு அவருக்கு கிடைச்சதான். அதனால நம்மளும் இப்படியெல்லாம் வழிபட்டா சிவபெருமான் நம்மளுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் தன்னுடைய திருவருட்பா பாடல்ல.